சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு, KM நேரு ஜெயிச்சிட்டாரு, இவர் தோத்து போயிட்டாரு. ரொம்ப ஒரு காம்ப்ளசன்சி செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான், அதாவது குடும்ப ஆட்சி அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அப்படித்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக அதை பற்றி கவலைப்படவே. இதாண்டா திமுக. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஸோ மக்கள் மனசுக்குள்ள ரூபன், நான் ஏற்கனவே ஒரு தடவை எங்கேயோ ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருந்தேன், இது வெளிப்படையாக தெரியாது ரூபன். எல்லா அப்பன் ஆத்தாக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை, நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், அவன் 4 காசு சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் அவன் சம்பாதிக்கணும்னு இல்லையோ அவனுக்கு 4 காசு நம்ம சேர்த்து வைக்க முடியுமா, அவனுக்கு ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்க முடியுமா, இதுதான் எல்லா அப்பனாத்தாக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை. புரியுதுங்களா? ஆனால் என்னால் செய்ய முடியல, அங்கே பதவிகளையே அவங்களால கொடுக்க முடியுது அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வேதனையும் கோபமும் அப்படியே எரிமலை மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும். அப்போ வாரிசு அரசியலுங்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டை கொடுத்துருக்கு. இன்னைக்கு எஃபெக்டை கொடுத்துருக்கு. ஓகே, சரி, பல ஆண்டு காலமாக இந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் கிடைச்சிருக்கு.